வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆம்பூர் சிக்கன் பிரியாணி. இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணிக்கு தனி சிறப்பு ஆற்காடு நவாப்பால் தான் வந்துச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பிரியாணி ஸ்பெஷலாக இருக்கும். இந்த பிரியாணி பற்றி பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோவுக்கு தான் இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். ஒரு 100 கிராம் பல்லாரியை நீட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன். 100 கிராம் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதக்க விட்டுட்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காவையும் உரித்து ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் கோல்டன் கலராக மாறுறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தோட நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். பிரியாணிக்கு டேஸ்ட்டே எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான். 3 பச்சை மிளகாவையும் 2ஆக கீறி ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முருகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு கையளவுக்கு மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கையளவுக்கு புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கும் போது தான் அந்த மல்லி புதினாவோட வாடை வரும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் வத்தல் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே விடாமல் சிக்கனில் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி விரவி விட்டுட்டு சிக்கனை குக்கரில் விசில் போடாமல் அந்த மூடியை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ண விட்டுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும் போது சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு நம்ம ஊற்றின நெய் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். 1/2 கிலோ அரிசியை எந்த கப்பில் அளக்கமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு 20 நிமிஷத்துக்கு முன்னுக்கூட்டியே ஜீரக சம்பா அரிசியை ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். தயிரும் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் லெமன் ஜூஸ் கம்மியாக விட்டாலே போதும். இப்போது நம்ம குக்கரை மூடி சிம்லேயே வச்சுட்டு ஒரு 2 அல்லது 3 விசில் விட்டால் போதும். சாதம் நல்லா உதிரியாக சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் பண்ணி நல்லா விசில் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பிரியாணி நல்லா மணமாகவும் இருக்கும், குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாகவும் இருக்கும். சிக்கன் எல்லாமே நல்லா சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.